ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதற்கடவுளான நம்ம விநாயகர் பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னையிலேருந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு. அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் பொம்மை வேலை செய்கிறவங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் இதில் பழக்கம். இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த விநாயகர் மட்டும்தான் போடுவாங்க. மற்றபடி பொம்மை வேலையை சட்டிப்பான வேலையை எதுவும் செய்ய மாட்டாங்க. விநாயகர் மட்டும் போட்டு சேல்ஸ் பண்ணி பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. வெறும் விநாயகர் மட்டும் போட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 வருஷமாக என்ன பண்ணாங்க, எல்லாம் பெயிண்ட்டு இங்கே பண்ணி கேட்கறதுனால முன்னாடியே போட்டுட்டு காய வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ணி, இது வெறும் பச்சை பிள்ளையார் தான், சூழலாம் போடலை, அப்படியே பச்சை பிள்ளையார் தான் காய வச்சு அதில் பெயிண்ட் பண்ணி அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா பொரி, அவிழ்கடலை, வெறுக்கம்பூ மாலை, அருகம்பில் மாலை, கொடை எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து யார் வீட்டில் இது பழக்கம் தெரியல. விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் படைத்த பிள்ளையார் சாமி ரூமில் வச்சுருப்போம். இந்த வருஷம் வாங்குகிற பிள்ளையாரும் வச்சு 2 பிள்ளையாருமே படைச்சிட்டு 3ஆம் நாள் இல்லை 5ஆம் நாள் என்ன பண்ணுவோன்னா, போன வருஷம் படைத்த பிள்ளையாரை தான் வந்து கடலில் கரைக்க அனுப்புவோம். புது பிள்ளையார் அப்படியே சாமி ரூம்லேயே தான் இருக்கும். டெய்லி விளக்கேற்றுறோம், சாமி கும்பிட்றோன்றதுனால அது சாமி ரூம்லேயே தான் இருக்கும். யார் அது போல் வைக்கிறாங்க தெரியல. நாங்கள் அப்படி தான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லேயும் அப்படி தான் செய்வோம். இங்கேயும் அப்படி தான் செய்வோம். விநாயகர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறா பாருங்கள். விநாயகர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது அடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசு அடுத்த பிள்ளையார். விநாயகர் எப்படி இருக்கார் பாருங்கள். பழைய பிள்ளையார் மட்டும்தான் கடலுக்கு கரைக்க எடுத்துகிட்டு போவாங்க. புது பிள்ளையார் சாமி ரூம்லேயே வச்சுருவாங்க. இது யாருக்கு பழக்கம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லோரும் அப்படி தான் சரி. விநாயகர் எப்படி இருக்காரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ